என் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் என்னுடைய டீம் மெம்பர்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி, நிறுவனத்துடைய கரண்ட் சிச்சுவேஷன் என்ன? நிறுவனத்தின் மீது போடப்பட்ட வழக்கு எப்பொழுது முடியும்? நிறுவனத்தின் மீது வழக்கு கொடுத்தால் பணம் வருமா? அல்லது காத்திருந்தால் பணம் வருமா? என ஒரு சில கேள்விகளை என்கிட்ட கேட்டாங்க. நான் விசாரித்த வரைக்கும் உறுதியான தகவலை அவங்கக்கிட்ட நான் சொன்னேன். அது பற்றின ஒரு வீடியோ தான் இது. முதலாவதாக, நம்ம நிறுவனத்தின் மீது போடப்பட்ட வழக்கு விசாரணை 90% முடிவடைந்து விட்டது. இஓடபிள்யூ மற்றும் நீதிமன்ற விசாரணைக்கு தேவையான அனைத்து ஆவணங்களையும் எம்டி அவர்கள் சமர்ப்பித்து விட்டார். மேலும் விசாரணைக்கு தேவையான அனைத்து கேள்விகளுக்கும் எம்டி அவர்கள் சரியான முறையில் பதிலளித்து உள்ளார். நம்ம நிறுவனத்தின் மீது ஏதேனும் குறைகள் இருந்தால் இஓடபிள்யூ மற்றும் நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி அவற்றை சரி செய்து நம்ம நிறுவனம் செயல்பட அனைத்து முயற்சிகளையும் எம்டி அவர்கள் சட்ட ரீதியாக எடுத்து வருகிறார்கள். மேலும் அடுத்தடுத்து வருகிற நாட்களில் நம்ம நிறுவனத்தின் டைரக்டர்களுக்கு பெயில் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மிக முக்கியமான நம்ம நிறுவனத்தின் அப்ளிகேஷன் தயார் நிலையில் உள்ளது. இஓடபிள்யூ மற்றும் நீதிமன்ற ஆணைப்படி சில மாற்றங்களுடன் நமது நிறுவனம் விரைவில் செயல்படப் போகின்றன என்பதை அவருக்கு நான் விளக்கமாக கூறினேன். மேலும் நிறுவனத்தின் மீது புகார் கொடுப்பதும் புகார் கொடுக்காமல் இருப்பதும் உங்கள் விருப்பம். ஆனால் யாருடைய வற்புறுத்தலும் இல்லாமல் நிறுவனத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் உங்களுடைய சுய விருப்பத்தின் பெயரில் நீங்கள் நிறுவனத்திற்கு எதிராக புகார் கொடுங்கள். ஆனால் யாரேனும் சொல்வதை கேட்டுக்கொண்டு நிறுவனத்திற்கு எதிராக புகார் கொடுத்தால் நாளை உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை அல்லது பிரச்சனை என்றால் புகார் கொடுக்கச் சொன்னவன் நீதிமன்றத்தை கை காட்டிவிட்டு விலகிக் கொள்வான். எனவே நமது நிறுவனம் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை தவறு என நிரூபிக்க நமது நிறுவனத்தின் எம்டி அவர்கள் சட்ட ரீதியாக போராடி வருகிறார்கள். கூடிய விரைவில் நமது எம்டி அவர்களுடைய போராட்டம் வெற்றியடையப் போகிறது. ஒரு சிலர் யூடியூப் கமெண்ட், ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் நமது நிறுவனத்தை பற்றியும் நமது எம்டி அவர்கள் பற்றியும் தரக்குறைவாக பேசி வருகிறார்கள். நம்ம நிறுவனத்தின் உறுப்பினர்கள் இவற்றை பெரிதாக எண்ண வேண்டாம். ஏனென்றால் நமது நிறுவனம் தொடர்ந்து செயல்படும் பொழுது நம்ம நிறுவனத்தை பற்றி தரக்குறைவாக பேசியவர்கள் கூட நம்ம நிறுவனத்தின் உறுப்பினர்களாக மாற ஆசைப்படுவார்கள். எனவே நம்முடைய நிறுவனத்தின் உறுப்பினர்களுடைய நம்பிக்கைக்கும் காத்திருப்புக்கும் கூடிய விரைவில் பலன் கிடைக்கப் போகின்றன. இதுவே நம்ம நிறுவனத்தின் தற்போதைய நிலைமை என அவருக்கு சொல்லி விளக்கமாக கூறினேன். மேலும் அவர் நம்பிக்கையுடன் சொன்னார், நமது நிறுவனம் தொடர்ந்து செயல்பட்டாலே எங்கள் போன்ற பலருடைய வாழ்க்கை மேன்மேலும் வளரும். அதற்காகத்தான் அந்த ஆண்டவனை தினம் தினம் வேண்டிக் கொள்கிறேன் என என்னிடம் சொன்னார். அவர் மட்டுமல்ல, நம்ம நிறுவனத்தின் உண்மையான உறுப்பினர்கள் நம்ம நிறுவனமும் நம்ம எம்டி அவர்களும் தொடர்ந்து செயல்பட ஆண்டவனிடம் தினம் தினம் வேண்டிக் கொள்கிறார்கள். கடவுள் ஆசியுடன் மக்கள் சக்தி கொண்டு நமது நிறுவனம் தொடர்ந்து செயல்படப் போகிறது என்பதை மட்டும் இந்த காணொளி மூலம் நான் உறுதியாக சொல்கிறேன். நமது நிறுவனத்தை பற்றிய பல தகவல்கள் அடுத்தடுத்து வர உள்ளன. காத்திருங்கள், நல்லது நடக்கும். அதுவும் கூடிய விரைவில் நடக்கும். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். நன்றி, வணக்கம்.